Hello everyone. Good morning there and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair Central America. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் டைரெக்டாக நான் வந்து ஒரு வீடியோவில் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய vlog வந்து டைரெக்டாக என்னுடைய வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இந்த தடவை. அண்டு நிறைய பேருமே வந்து நீங்கள் ஏன் இப்போலாம் டைரெக்டாக வீடியோஸில் வரதில்லை, எல்லாமே வந்து ரெக்கார்டட் வாய்ஸ் ஓவர் இப்படி தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி, ஓகே, நவ் அண்ட் தென் வீடியோலையும் அப்பியர் ஆகலாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆல் வில் பி ஹாப்பி டு see me in a live video after a long time. ஸோ இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஷேர் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து தேர்ஸ்டே மார்னிங்லேருந்து இந்த vlog எடுத்திருக்கேன். ஸோ தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே vlog, தட் இஸ் மகாசிவராத்திரி ஈவினிங் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டு பிகின் வித், நான் வந்து தலையில் ஃபுல் ஆயில் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப நார்மலாக நேச்சுரலாக இருக்கேன். நத்திங் இன் மை ஸ்கின் எக்ஸப்ட் ஃபார் தி லிப் பாம். இன்னும் வந்து 2 விஷயம் இங்கே அட்ரஸ் பண்ணணும், பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் முன்னாடிலாம் ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க, நீங்கள் ஏன் வந்து டைரெக்டாக வீடியோக்கு வரதில்லை, ஏன் இந்த மாதிரி சொசைட்டியில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் எதுவும் சொல்கிறதில்ல அப்படின்லாம் என்னை கேட்பாங்க. பட் நான் பெருசாக, ஏன்னா ஒரு 4-5 பேர் தான் கேட்பாங்க. நானும் வந்து ஓகே, என்ன நடக்குதோ நம்ம அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது இல்லை, இட் இஸ் அண்டர்ஸ்டூட் அப்படின்னு நான் விட்டுருவேன். பட் இப்போ வந்து ரீசண்டாக நடந்த அந்த பாண்டிச்சேரியில் அந்த ஒரு 9-10 இயர்ஸ் ஓல்ட் கேர்ள் ஆர்த்தி, அதை பற்றி நிறைய பேர் வந்து நீங்கள் ஏன் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி என்னை கேட்டிருந்தாங்க. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி அப்படின்ட்டு எனக்கு டேக் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமில் போய் என் நம்பரை ஃபைண்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கே கொஞ்சம் கில்ட்டாக இருந்தது. ஓகே, அதுவும் ஒரு பொன் குழந்தை தான், நம்ம எல்லாருமே அம்மாக்கள் தான். ஸோ இந்த மாதிரி நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஆக்சுவலாக தோணிச்சு. ஸோ அதனால் நான் சரி என்னுடைய வாய்ஸ் ஓவர் அதுக்காக கொடுக்கலாம், சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி டேக்கில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை கேட்டிருந்த எல்லாருக்குமே வந்து இது ஒரு ரிப்ளையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது இஸ் டோட்டலி அன்ஜஸ்டிஸ் ஃபார் வாட் ஹேப்பன் டு தட் ஸ்மால் சைல்டு. அது எந்த குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுங்கிறது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இதை பார்த்துட்டு நம்ம ஊர் ஆளுங்க நிறைய பேர் என்ன தெரியுமா நினச்சிப்பாங்க, ஐயோ பொன் குழந்தையே நம்ம ஜாக்கிரதையாக வளர்க்கணும், ஏற்கனவே பொண்ணுங்களை வளர்க்குறது கஷ்டம், நீ பொண்ணா, உன்னை எப்படி நாங்கள் கரை சேர்க்க போகிறோம், இப்படியெல்லாம் பேசுகிற நம்ம சொசைட்டியில் இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஆகி ஒரு கேர்ளை வந்து இந்த மாதிரிலாம் ப்ரூட்டலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது, அப்போ அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ், நம்மள மாதிரி பேரண்ட்ஸ், கேர்ள் பசங்க வச்சுருக்கிற பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ பயப்படுவாங்க அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உண்மையாக சொல்லணுன்னா, இங்கே சென்ட்ரல் அமெரிக்காவில் நாங்கள் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஆல்மோஸ்ட் இயர் நவ், ஆனால் 10th கிரேடே முடிக்க போகிறா. இங்கே வந்து அவளை நான் தனியாக எங்கேயாவது வெளியில் அனுப்புறதுக்கோ இல்லை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கோ, நான் வந்து அவள் டே 1லேருந்து ஆல்மோஸ்ட் அவள் தனியாக தான் போயிட்டு வரா. ஸோ நான் பயந்ததே இல்லை. ஆனால் நம்ம ஊரில் சென்னையில் இந்தியாவில் இருக்கும்போது பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் அவள் வரலன்னா கூட எனக்கு அங்கே ரொம்ப பயமாக இருக்கும். இது வந்து உண்மை. நான் அங்கே ஃபீல் பண்ணதுக்கும் இங்கேக்கும் நான் இருக்கிற டிஃப்ரென்ஸை நான் வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்க அவங்களுடைய எய்ம் என்னென்னா, லேடிஸை வந்து இன்னும் பயமுறுத்தணும், பொன் குழந்தைங்களை வளர்க்குற பேரண்ட்ஸை ரொம்ப பயமுறுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம அதுக்கு இடம் கொடுக்காத மாதிரி இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, பொன் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி இரு, அப்படி இரு, அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்கே போகாத, அந்த குழந்தை விளையாடிட்டு தானே இருந்துச்சு, விளையாடுறது வந்து ஒரு நார்மலான விஷயம் தானே பசங்களுக்கு ஈவினிங் டைமில். ஸோ அதை கூட செய்ய பயமாக இருக்குது அப்படின்னா, வாட் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி நமக்கு இருக்குது அப்படின்ட்டு தெரியல. ஸோ பொண்ணுங்களை வந்து நீங்கள் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி எஜுகேட் பண்ணுற ஒரு சைடு இருக்கட்டும், பசங்க பாய்ஸ்க்கு வந்து சொல்லி வளங்க. பசங்க இருக்கிற அம்மாக்களுக்கு நான் இந்த ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ஸோ ஒரு கேர்ள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு பொண்ணை வந்து எப்படி பார்க்கணும், ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பழகணும், அவங்களுக்கு என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் சொல்லி நீங்கள் கொஞ்சம் வளர்த்தா பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த விஷயத்தில் அந்த பொண்ணு பேரில் தப்பே இல்லை. இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மென். ஸோ நீங்கள் யாருக்கு எஜுகேட் பண்ணணும், யாரை வந்து நீங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்னா பசங்களுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இன்னும் கேர்ளை கண்ட்ரோல் பண்ணி விளையாடக்கூட விடாமல் நீங்கள் பண்ணுறதுக்கு
வீட்டில் வளர்க்குற பசங்களை, ஆம்பளை பசங்களை கொஞ்சம் நீங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி வளர்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் இட் வில் பிகம் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ really feeling sorry for that girl and I really wish justice comes soon. இது ஒத்துட்டதுக்கப்புறம் ஐ திங்க் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கூட ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் போய் நியூஸ் சேனல்ஸ்லாம் பாருங்கள். பாண்டிச்சேரி ஆர்த்தி அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு சப்போர்ட் திஸ் raise voiced against this நீங்கள் எனக்கு டேக் பண்ணலாம் as usual. well yes friends, with that note இன்னொரு செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டி நகரில் என்னென்ன குர்த்தீஸ் எடுத்தீங்க, இது எனக்கு நிறைய பேர் கேட்டுட்டாங்க. என்னுடைய அந்த வ்ளாகில், டி நகர் ஷாப்பிங் வ்ளாகில் பார்த்துட்டு அவ்வளோ குர்த்தீஸ் இருந்தது, நீங்கள் எது எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் குயிக்காக நான் எதை எடுத்தேன் அப்படின்னு காமிக்கிறேன். அண்ட் எகெயின் அவருடைய நம்பர் ஐ திங்க் 2-3 பேர் மிஸ் பண்ணிட்டேன், அந்த கடையோட நம்பர் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் அவங்களுடைய விசிட்டிங் கார்டும் ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணிட்டேன். எனிவே ஐ வில் சம்ஹவ் ஃபைண்ட் இட். அண்ட் அந்த ப்ரீவியஸ் வ்ளாக்லேயே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. எனிவே நான் திருப்பி இந்த வீடியோலேயே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இப்போ மார்ச் அண்ட் ஏப்ரல் உங்களுக்கு சம்மர் கலெக்ஷன்ஸ், காட்டன் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்திருக்குங்க. அண்ட் அவங்கக்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கடைகளில் இருக்கிற ஆன் ட்ரெண்டில் வர குர்த்தீஸ் அவங்கக்கிட்டேயும் இருக்கும். இது ஜஸ்ட் ரோட் சைட் ஷாப் தானே, ஸ்ட்ரீட் சைட் ஷாப் தானே அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத லெட் மீ ஜஸ்ட் ஷோ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்டன் குர்த்தி தான் வாங்கினேன். இது கண்டிப்பாக அந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது பிளாக் கலர், இது கம்ப்ளீட் பிளாக்னு சொல்ல முடியாது, இது ஒரு மாதிரி ஒரு மெரூன் ஷேடு இருக்கக்கூடிய ஒரு பிளாக் கலர் குர்த்தா. அண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஜஸ்ட்டு சிம்பிளான ஒர்க்ஸ் அண்ட் பாடியில் அங்கங்கே இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுருக்கோம். கையில் மாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் இருக்கும். சாரி இது ஷ்ரிங்க் ஆகிருக்கு, ஏன்னா நான் எல்லாமே ஒரு தடவை போட்டுட்டேன், நான் திருப்பி போடுறதுக்கு முன்னாடி தான் அயர்ன் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஸோ இப்படி இருக்கும். இட்ஸ் அ லாங் அனார்கலி டைப் குர்த்தி, நல்லா லென்த் வரும். அண்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி டிசைன் வரும். ரொம்ப ரொம்ப அழகான சூப்பர் ஃபீல் குட் சாஃப்ட் காட்டனான ஒரு மெட்டீரியல். இது ஐ காட் ஃபார் ஐ திங்க் 750 rupees. ஆமாம், அந்த ப்ரைஸ்க்கு தான் வாங்கினேன். டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நான் வாங்கினேன். ஆக்சுவலாக இது 1100 நினைக்கிறேன். நான் vlogger அண்ட் ரெகுலராக போகிறதுனால எனக்கு இந்த டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. என் மோஸ்ட் ஃபேவரட் ரியல் ஒர்க், நாட் ரியல் ஒர்க், ரியல் மிரர் ஒர்க் குர்த்தீஸ் அண்ட் அனார்கலிஸ்லாம் நான் அங்கே தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எங்கிட்ட குர்த்தி பார்த்துருப்பீங்க, பட் ஐ நெவர் கோ போர்ட் வித் திஸ் டிசைன். எனக்கு ஏன் தெரியல. ஸோ இதுங்க சூப்பர் ஃபுல்லி மிரர் ஒர்க் குர்த்தி, ரியல் மிரர். இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாகவே இருக்கும், நல்ல ஹெவியாக இருக்கும் இது வரைக்கும். அதுக்கப்புறம் சூப்பர் லைட் வெயிட். இது ரேயன் காட்டன், ஜஸ்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா ஃப்ளோர் லென்த் வரைக்கும் வரும். அண்ட் இந்த மாதிரி பிளெயினாக தான் இருக்கும். இது கைண்ட் ஆஃப் லைக் பாந்தினி பிரிண்ட் டிசைன் மாதிரி அங்கங்கே தெரியும் உங்களுக்கு. பட் மெயின் பார்ட்டே இந்த இடத்துல இருக்கிற அந்த டிசைன் தான். ஆலியா கட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆலியா கட் மாதிரி இது வரைக்கும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ளாரல் லென்த் வச்சு சூப்பராக இருக்கும். இது 900 rupeesக்கு நான் வாங்கினேன். எப்பயுமே இதெல்லாம் ஜஸ்ட் வாங்கிட்டு இன்னொரு ரீஸ்டிச்சிங் பண்ணிவிடுங்க. மெயினாக இங்கே இந்த அண்டர் ஆர்ம்ஸ் அண்ட் ஹிப் போர்ஷன் இது வரைக்கும் ரீஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பிரிஞ்சு வராது. நான் இந்தியாவிலேருந்து வரும்போது ரீஸ்டிச்சிங் பண்ணி நான் அங்கே எடுத்துகிட்டு வந்தேன். மிரர் ஒர்க் குர்த்தி பாருங்கள். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காலர்ட் நெக் வரும். ஒரு லைட்டாக ஒரு லிஃப்டட் காலர் மாதிரி இருக்கும். ரொம்ப அப்படியே மடித்து விடுற காலர் கிடையாது, கொஞ்சம் லைட்டாக காலர் இருக்கும். அண்ட் இதில் மல்டி கலர், எல்லா கலர்ஸுமே இருக்குது இதில். லைக் க்ரீம், ரெட், க்ரீன், ப்ளூ, அந்த மாதிரி எல்லா கலர்ஸும் இருக்கும். இது வரைக்கும் எகெயின் ஆலியா கட் மிரர் ஒர்க். அண்ட் இதுக்கு ஸ்லீவ் ரொம்ப பெருசுங்க, இந்த மாதிரி இருக்கும். அண்ட் எகெயின் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளாரல் கீழே வரும், ஃபுல்லாக பிளெயினாக இருக்கும். இந்த டிசைன் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும், அவ்வளோதான். அண்ட் எல்லா சைஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. எஸ், ஈவன் எக்ஸஸ் கூட இருக்குது. அதுலேருந்து ஆரம்பித்து XXL வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக அவர்கிட்ட போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக போயிட்டு இந்த சம்மரில் ஏப்ரல் மே அதுவும் சென்னையில் எப்படி வெயில் அடிக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
போய் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஷாப்பில் காட்டன் குர்த்திஸ் அண்ட் காட்டன் கவுன்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நைட்டீஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய இந்த வீடியோ இல்லைனா என்னுடைய ப்ரீவியஸ் ஸ்ரீநகர் vlog வீடியோ ஷாப்பிங் வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஐ வில் ஆல்சோ டாக் டு ஹிம். இன்கேஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட பேசி நான் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வாங்கி தரேன். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog-ஐ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இதில் எக்ஸ்க்ளூசிவ்லி வடா சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே ஈவினிங்லேருந்து இந்த vlog நான் கண்டினியூ பண்ணுறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3:30. நான் வந்து ஹெட் பாத் எடுத்தாச்சு. ஸோ பாத்திரங்கள் நிறைய இருந்துச்சு. ஏன்னா நான் யூஸ்வலாக மார்னிங் ஒரு பேட்ச் தேய்க்கும் போது நான் நிறைய vlog எடுத்திருக்கேன். நீங்கள் மார்னிங் நான் க்ளீன் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து நான் ஈவினிங்லேருந்து இந்த vlog கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஈவினிங் வந்து நெக்ஸ்ட் டே சிவராத்திரிக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே சேர்த்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்படி தான் வீல் சேர்லேருந்து வெசல் வாஷ் பண்ணதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறது இது எல்லாமே செய்வேன். அப்புறம் ஒரு ஃபாலோவர் வந்து என்னை கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து என்னவோ ஒரு டிஷ் வாஷ் லிக்விட்லாம் யூஸ் பண்ணுறீங்களே அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நான் இன்னொரு vlogல வந்து தனியாக உங்களுக்கு நான் வந்து நம்ம எப்படி ஹேண்டு சேஃபாக இருக்கிறது, ஏன்னா எனக்குமே இங்கே நிறைய கையில் இன்ஃபெக்ஷன் புண்ணெல்லாம் வந்துச்சு. ஏன்னா நான் இந்தியாவில் பாத்திரம்லாம் தேய்ச்சதே கிடையாதுங்க. ஸோ அதனால் நான் இன்னொரு vlogல அதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அன்றைக்கி நிறைய ஒர்க் இருந்தது. அதனால் நான் ஐம் ஜஸ்ட் ப்ரொசீடிங் வித் த vlog. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருந்தேன் மகாசிவராத்திரிக்கு. ஆக்சுவலாக எனக்கு பயங்கர டயர்டாக இருந்துச்சு. சரி ஓகே, இது நான் ஒரு 1 வீக் ஆர் 10 days முன்னாடியே வந்து இது நான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் இந்தியாவில் இருக்கும்போது சரி எங்கே இருந்தாலும் நான் வந்து இந்த சிவராத்திரி அண்டு கணேஷ் சதுர்த்தியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா நம்மளுடைய தமிழ் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வந்து நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி கண்டிப்பாக வந்து நான் யூஸ்வலாக நம்ம யாரை இன்வைட் பண்ணுறோம் பண்ணல அப்படி இல்லாட்டியும் நான் வந்து என்னோடய ஃபேமிலிக்காக கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் இல்லைனா ஒரு சுண்டல் வடை இதெல்லாம் டெஃபினட்டாக நான் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவேன். இது நான் யூஸ்வலாகவே பண்ணுறது. நீங்கள் என்னோடய இந்தியா vlogs வந்து ப்ரீவியஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட வந்து இந்த மாதிரி நான் நிறைய ரெசிபீஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே சன்னா வந்து நான் ஊற போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 500 கிராம் கிட்ட ஊற போட்டிருக்கேன். பருப்பு வடை பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இது 150 ml கப்புங்க. ஸோ கடலைப்பருப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 150 கிராம் வந்து உங்களுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இந்த காம்பினேஷனில் வடை பண்ணோம் அப்படின்னா வடை ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக அண்ட் இன்சைட் சாஃப்டாகவும் வரும். ஸோ சன்னா அண்டு கடலை பருப்பு வடை ரெண்டுத்துக்குமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுட்டேன். முடிஞ்சுது அப்படின்னா நான் சன்னாவை நைட்டே கூட வேக வச்சு எடுத்து வச்சுருவேன். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டே செய்யும்போது நான் எல்லாமே ரெடி பண்ணிப்பேன். ஸோ இதில் மெயினே வந்து இந்த ஊற வைக்கிற ப்ராசஸ் தான். ஏன்னா நம்ம குக்கரில் விசில் விட போகிறோம், மிக்சியில் அரைக்க போகிறோம், அது வந்து ரொம்ப ஈஸி விஷயந்தான். பட் நம்ம ஊற வைக்கிற டைம், அந்த சன்னாவுடைய அந்த இது பருப்புடைய குவாலிட்டி அதெல்லாம் பொறுத்து இருக்குது. ஸோ நான் வந்து இது கூடவே வந்து ஒரு 5-6 காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து ஊற போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி முடிஞ்சதுன்னா நைட்டே வந்து நான் அரைச்சி வச்சுருவேன். உப்பு போடாமல் நீங்கள் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் நைட் அரைச்சி வைக்கிறீங்க அப்படின்னா உப்பு போடாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லை நெக்ஸ்ட் டே அரைக்கிறதா இருந்தால் தண்ணியை எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் இதை மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஒரு பருப்பு வடைக்கான ரேஷியோ நான் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆகும்போது அனுக்கு வந்து அன்றைக்கி ஸ்கூலில் கல்ச்சுரல் ஈவெண்ட் அண்டு வாலிபால் ரெண்டுமே இருந்ததுனால நான் வந்து இட்லி தோசை மாவு பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் உளுந்து மாவும் எடுத்து வச்சுருந்தேன். உளுந்து மாவும் அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம். ஏன்னா யூஸ்வலாக இட்லி தோசை பண்ணும்போது உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு வைங்களேன், அதை ஒரு கை எடுத்து வச்சுப்போம். ஸோ நான் வந்து ஒரு குட்டி வடை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா அதெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஹோல் மிளகு ஒரு 10 போட்டிருக்கேன். உளுந்து மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் புசுன்னு அப்படியே ரொம்ப ரைஸ் ஆகி சப்பியாக ஆகிடுச்சு. அதனால் புளிச்சு போயிருக்குமோன்னு பயமாக இருந்துச்சு. செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் நல்லா இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் அதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குல்ல, சின்னது பெருங்காயப்பொடி, உப்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு மாவை வந்து நல்லா பீட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் நான் கிட்டத்தட்ட அதை அரைச்சி ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கும்போது அது அப்படியே மூவே ஆகாமல் உங்களுக்கு வந்து இருக்கும். அதில் இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வந்து நல்லா அடித்து நீங்கள் கையால் இந்த மாதிரி பீட் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது தான் வடை வந்து நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். வடையாக இருக்கட்டும், போண்டாவாக இருக்கட்டும், நான் ஆக்சுவலாக ரெண்டுமே பண்ணியிருப்பேன். அந்த காமெடி நான் வீடியோவில் உங்களுக்கு வடை போடும்போது நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இந்த வடை மாவில் ஆட் பண்ணிட்டேன்.
மறுபடியும் வந்து நீங்கள் நல்லா பீட் பண்ணணும் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம். ஸோ கொஞ்சம் மாவு தளர்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் வந்து இங்கே இது இந்த ஊரில் கிடைக்கிற அரிசி மாவு, நம்ம ஊர் அரிசி மாவு போடுங்க, நல்லாவே இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குங்க. பட் எனிவே வாட் எவர் அவைலபிள் அதை வச்சு தான் நாங்கள் இங்கே செய்ய முடியும். ஸோ இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த மாவு நம்ம வடை போண்டா டெக்ஸ்சருக்கு நம்ம கிள்ளி போடுற அளவுக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் நல்லா சூடாக்கிட்டு நம்ம வடை போட ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கையில் அப்படியே உருண்டை பிடிச்சி லைட்டாக ஒரு ஹோல் பண்ணியோ இல்லை பால் மாதிரி அது ட்ராப் ஆகும். அதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இங்கே வந்து ஒரு இதில் கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எனக்கு வந்து எண்ணெய் நிறைய வச்சு பொரிக்கிறதுனா பயம், உண்மையாக சொல்லணுன்னா பயம். ப்ளஸ் எனக்கு எண்ணெய் நிறைய யூஸ் பண்ண மனசு வராதுங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த எண்ணெய் கொஞ்சம் மீந்துரும்ல, அதை திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கடாயில் ஹாஃப் வரைக்கும் தான் வைப்பேன். சப்போஸ் தேவைன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அடியில் ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட் டே நம்ம பொரியலுக்கோ இல்லை சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு வந்து ஒரு சீக்ரெட் என்னென்னா வடையே போட வராதுங்க. என்னென்னவோ நான் சமைப்பேன், 10-15 பேர் கூட நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆனால் உளுந்து வடை எனக்கு ஹோல் போட்டால் வராது. உள்ளே போயிட்டு அந்த ஹோல் எண்ணெயில் போயிட்டு மூடிடும். ஸோ அன்றைக்கி தான் நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக க்யூட்டாக குட்டி உளுந்து வடை வந்தது. வராததெல்லாம் போண்டாவாக மாறிடுச்சு. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஸோ ஒரே பேட்டரில் பார்த்தீங்கன்னா நான் 2 டிஷ் ரெடி பண்ணியிருக்கேன். 2 டிஃபன் ஸ்நாக்ஸ் டிஷ் ரெடி பண்ணியிருக்கேன், உளுந்து வடை அண்டு போண்டா. அண்ட் இந்த டீ டைம் ஸ்நாக் வந்து அனுக்கும் ஜெய்க்கும் பயங்கர ஃபேவரட். உளுந்து வடை உளுந்து போண்டா இது இருக்குது அப்படின்னா அவங்க வந்து வாயே திறக்க மாட்டாங்க. பயங்கர ஹாப்பியாக ஒரு காஃபி டீயோடு வந்து அவங்க ஈவினிங் இருப்பாங்க. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமா நான் அவங்கக்கிட்ட அனுவோடைய ஸ்கூலில் ரெப்ரசன்டிங் இந்தியா, அவள் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் பரதநாட்டியம் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தா அவங்களுடைய கல்ச்சுரல் ஈவெண்ட்டில். ஸோ அதோட ஒரு கிளிப்பிங் நான் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இங்கேயும் ஃபியூ மினிட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஈவினிங் 5 o'clock ஆகிடுச்சு. இது அனு வர டைமு. பார்த்திங்கன்னா சன்செட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டான்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து 11 years ஆஃப் ஹார்ட் ஒர்க். டீச்சிங் கிளாசிக்கல் டான்ஸ் இஸ் நாட் ஈஸி, எதுவுமே ஈஸி இல்லை. ஸோ எனக்கு அதை வேஸ்ட்டாக போகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தேங்க் காட் இப்போ கொஞ்சமாக ப்ரோக்ராம்ஸ்லாம் இங்கே பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இல்லைனா பசங்க மறந்துடுவாங்க. இந்த எஃபர்ட் போட்டு நம்ம பேரண்ட்ஸ் இதுக்கு பின்னாடியே நான் நிற்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எஃபர்ட் வந்து எனக்கு வேஸ்ட் ஆகாமல் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து ரெப்ரசன்டிங் இந்தியா வந்து ஸ்கூலில் அந்த கல்ச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு. உங்களுக்கு இந்த டான்ஸோட ஃபுல் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோவாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ், அங்கே பார்த்தீங்கன்னா பேரட்ஸ் இருக்குது. நான் அன்றைக்கி பார்த்தேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரெண்டுமே அழகாக சவுண்டு பண்ணிகிட்டு இருந்தது. அனுக்காக வெயிட்டிங். வடை காஃபி எல்லாமே ரெடி. அவள் வந்துட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப டயர்டாக வருவாங்க மோஸ்ட்லி. அதுவும் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா எனி ஈவெண்ட், வாலிபால் அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகி தான் வரும்போதே பயங்கர பசியில் தான் வருவாள். ஸோ தேர்ஸ்டே விலாகை நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே ஆஃப்டர்நூன்லேருந்து இந்த விலாக் எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா எனக்கு ஃப்ரைடே ஈவினிங் வந்து அந்த பூஜா ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் இருந்ததுனால சுவாமி ரூம் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்லாம் இருந்தது. ஸோ லன்ச் வந்து நான் சிம்பிளாக வச்சுக்கிட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரைஸும் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு தக்காளி தொக்கு. அதுக்கப்புறமா வந்து நல்லா எண்ணெய் மிதக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தக்காளி தொக்கு. அது ரைஸ்க்கும் போட்டுக்கலாம், டிஃபனுக்கும் வச்சுக்கலாம். வாழைக்காய் வந்து
ரொம்ப ரோஸ்ட் மாதிரி பண்ணாமல் ஒரு மாதிரி சாஃப்டாகவே இருக்கிற மாதிரி, அப்போ தான் லஞ்ச் பாக்ஸில் வந்து அது மாதிரி ட்ரை ஆகாது, அந்த மாதிரி பொரியல் பண்ணியிருந்தேன். அப்புறமா குக்கும்பர் கட் பண்ணி இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூண்டு பருப்பு பொடியும் இருந்தது. ஸோ ஈவினிங் வந்து என்னுடைய சுண்டல் அண்ட் பருப்பு வடைக்கான ரெடி பண்ணுறதுக்கு நான் இங்கே கிச்சனுக்கு வந்துட்டேன். அகெயின் 3:30 PM ஆன் ஃப்ரைடே. ஸோ மாவை வந்து இந்த மாதிரி கொரன்னு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அரைக்கிறது எல்லாருக்குமே தெரியும், அதனால் அந்த கிளிப்பிங் நான் எடுக்கலை. இதில் வந்து புதினாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு ட்ரிக் சொல்கிறேன். உங்கள் கிட்டக்க பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருந்துச்சுன்னு வைங்க, கண்டிப்பாக இந்தியாவில் எல்லாருக்கிட்டையும் இருக்கும், இங்கே கிடைக்கிறது தான் கஷ்டம். நான் இது இந்தியாவிலேருந்து இப்போ வரும்போது எடுத்துகிட்டு வந்தது. எனி பிராண்ட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் அரிசி மாவு, கடலை மாவு இதெல்லாம் தனித்தனியாக சேர்க்கறதுக்கு பதிலாக பஜ்ஜி போண்டா மிக்ஸில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிடுங்க. இது வந்து பூஜைக்கு பண்ணுறதுனால நான் வந்து வெங்காயம், பூண்டு, சோம்பு இந்த மாதிரி மசாலா ஐட்டம் நான் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வெங்காயத்துக்கு பதிலாக ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு லைட் ஒரு ஸ்வீட்னஸ், அந்த வடைக்கே வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா அன்றைக்கி ஈவினிங் குட்டி பசங்கள்லாம் வேறு நிறைய வந்ததுங்க. ஸோ அதனால் காரமாகவும் இல்லாமல் ஸ்வீட் கார்ன் போட்டால் அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நான் யூஸ்வலாக பண்ணுற ஒரு விஷயம். ஸோ தேர்ஸ்டே ஈவினிங் நான் பண்ண வடை எண்ணெயே பாக்கி வச்சுருந்தேன். அதுலேயே வந்து நான் வந்து இந்த வடையும் இப்படி தட்டி தட்டி போட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம கிறிஸ்பியாகவும் ஸ்பாஞ்சியாகவும் அந்த உள்ளுக்குள்ளே அந்த கார்னோடைய அந்த ஸ்வீட்னஸோடையும் வடை நான் கிட்டத்தட்ட ஒரு 50 வடைக்கு மேலே போட்டேங்க. ஃபாஸ்ட்டாக வந்து நான் எப்போ வடை போட்டாலுமே, இங்கேனே இல்லை, நான் இந்தியாவில் வடை என்ன பண்ணாலுமே நான் வடை பண்ணும்போது எப்பயுமே ஃபாஸ்ட்டாக காலி ஆகிடும். ஏன்னா நான் சைஸ் வந்து ஒன்று குட்டி குட்டியாகவும் போடுவேன். அண்ட் நிறைய பேர் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரேஷியோ சொல்லுங்கள் அப்படின்னு என்னை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோவில் இந்த மாதிரி அரைச்சி வெங்காயம், பூண்டு அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற அன்றைக்கி, இல்லை இந்த மாதிரி ஒரு பூஜை அன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வடையை பெருசு பெருசாக தட்டி தட்டி போட்டால் உங்களுக்கு உள்ளே சரியாக வேகாது. இந்த சைஸில் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈவினிங் பூஜைக்கு நான் சொன்ன மாதிரி என்னுடைய பூஜா இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வச்சு, ஏன்னா இங்கே இவ்வளோ தாங்க பண்ண முடியும். அங்கே சென்னையில் எனக்கு பூஜா ரூம்னு செப்பரேட்டாக இருக்கும். இங்கே வந்து அவைலபிள் ஸ்பேஸில் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நான் நிறைய பேரை கவர் பண்ணல. பிகாஸ் அவங்களுக்கு இஷ்டம் இருக்கணும் நம்ம விலாகில் வரத்துக்கு, வீடியோவில், அதெல்லாம் அவங்களோட பர்சனல் திங். ஸோ ரேண்டமாக அப்படியே எடுத்துகிட்டு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கி வந்து நிறைய பேர் ஒருத்தவங்க புளி சாதம், சாம்பார் சாதம், பாயசம், நான் வந்து வடை, சுண்டல் அந்த மாதிரி ஒருத்தர் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு டீ கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஈவினிங் போச்சு. ஸோ தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே விலாக் இது ரெண்டுமே உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். See you all soon in my another vlog. Take care and bye.